அமித்ஷா சொல்லுகிறார் 2026 மார்ச் 31, இன்னொரு 6-7 மாசம் தான் இருக்கு. அதற்குள்ளாக முற்றிலுமாக மாவோயிஸ்டுகள் அழிக்கப்படுவார்கள். மாவோயிஸ்டுகள் இல்லாத இந்தியாவை உருவாக்க போகிறோம் என்று அமித்ஷா சொல்லுகிறார். அவர் ஒன்றிய உள்துறை அமைச்சர். முதல்ல அவர் உள்துறை அமைச்சராக இருப்பதற்கு தகுதியுடையவரா அல்லது சிறையில் இருக்க வேண்டியவரா என்பது எல்லோருக்கும் தெரியும். அது வேறு விஷயம். அப்படி சொல்லுகிறார், அப்படி கொக்கரிக்கிறார். மாவோயிஸ்டுகளை அழித்து முழித்து விடுவோம் என்று கொக்கரிக்கிறார். ஆசை தம்பி குறிப்பிட்டதை போல மோடி அதை பாராட்டுகிறார். மாவோயிஸ்டுகள் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். ரகசியமாக அல்ல, பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள். அதனால் அதை ஏற்க மறுத்து ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சரண்டர் ஆகுங்கள், சரணாகதி அடையுங்கள் என்று திரும்ப திரும்ப ஒன்றிய அரசின் சார்பாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அது ஒரு வகையில் சரி என்று கூட ஒரு வாதத்திற்கு ஏற்றுக்கொள்ளலாம். ஆயுதங்களை தவிர்த்துவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்கிற அந்த வாதத்திற்காக ஏற்றுக்கொள்ளலாம். அதை சொல்லுகிற பொழுது அந்த நிபந்தனையை, இது ஒரு நிபந்தனை, பேச்சுவார்த்தை நிபந்தனை வச்சுட்டு பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. நிபந்தனை அற்ற முறையில் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். பேச்சுவார்த்தையில் என்ன வேணாலும் பேசலாம், ஆயுதங்களை எடுக்கக்கூடாதுன்னு பேசலாம், தூக்கக்கூடாதுன்னு பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். நான் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு முன்னதாகவே நான் சொல்வது நீ கேட்க வேண்டும் என்று நிபந்தனை விதிப்பது என்பது அரசியல் நாகரிகம் அல்ல. இது ஒரு புறம். சரி, அதை ஒரு வாதத்திற்கு ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் நான் திரும்ப சொல்லுகிறேன், அது ஜார்க்கண்ட் மாநிலமாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா மாநிலமாக இருக்கட்டும், எந்த மாநிலமாக இருக்கட்டும், வனத்தில் இருக்கக்கூடிய இராணுவத்தை முதலில் நீங்கள் வாபஸ் வாங்குங்கள். வனத்தில் இருக்கிற இராணுவத்தை நீங்கள் வாபஸ் வாங்கிவிட்டால், அங்கே இருக்கிற அதிரடிப்படைகளை வாபஸ் வாங்கிவிட்டால் அடுத்ததாக இந்த நிபந்தனை குறித்து பரிசீலிக்கலாம். அங்கே 8 பேருக்கு ஒருத்தரை நிப்பாட்டி இருக்கிறத அங்கே ஆசி தம்பி குறிப்பிட்டார். அங்கேயே அவ்வளவு இராணுவமும் அதிரடிப்படையும் நிறுத்தப்பட்டிருக்குது. என்ன காரணத்திற்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது? மாவோயிஸ்டுகளை அழிப்பதற்கு அல்ல. இது ஒரு போர்வை. இந்த போர்வையை பயன்படுத்தி வனத்தை உண்மையிலே யார் பாதுகாப்பது? வனத்துறை அதிகாரிகளா? வனத்துறை அதிகாரிகள் வனத்தை பாதுகாக்கவில்லை. தமிழ்நாடு உட்பட சொல்லுகிறேன், எந்த மாநிலத்திலும் வனத்துறையை பாதுகாப்பது வனத்துறை அதிகாரிகள் அல்ல. மாறாக வனத்தில் அந்த இயற்கையோடு சேர்ந்து வாழுகிற பழங்குடி மக்கள் தான் வனத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். செம்மர கடத்தல் என்று செய்தி வருகிறது, தேக்கு மர கடத்தல் என்று செய்தி வருகிறது. அப்புறம் புலிகளை அழித்தார்கள், புலித்தோலை எடுத்தார்கள், யானையை அழித்து தந்தத்தை எடுத்து, இப்படி ஏராளமான செய்திகள் வருகிறது. இப்படி வருகிற செய்திகளில் எந்த செய்திகளிலாவது அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் அங்கே இருக்கிற மரங்களை அழித்தார்கள், கைது செய்யப்பட்டார்கள் என்று இதுவரையில் ஏதாவது ஒரே ஒரு செய்தி உண்டா? ஒரு செய்தி கூட கிடையாது. வனத்தில் வாழுகிற அந்த பழங்குடி மக்கள் அவர்கள்தான் உண்மையிலேயே இந்த வனத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே இருக்கிற மரங்களை மட்டுமல்ல, வளங்களை மட்டுமல்ல, உயிர் வாழுகிற அனைத்து இனங்களையும் பாதுகாத்து கொண்டு இருப்பவர்கள், பாதுகாப்பாக இருப்பவர்கள், வனத்துக்கு பாதுகாப்பாக இருப்பவர்கள் பழங்குடி மக்கள் தான் நாடு முழுவதும். அந்த பழங்குடி மக்கள் யாருக்கு இடையூறாக இருக்கிறார்கள்? கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். அவர்கள் சூறையாட முயற்சிக்கிறார்கள். அங்கே இருக்கிற மரங்களை சூறையாட முயற்சிக்கிறார்கள், மற்ற உயிரினங்களை சூறையாட முயற்சிக்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்தி வனத்தையும் வனத்தில் வாழுகிற உயிர்களையும் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பழங்குடி மக்கள் தான், ஆதிவாசி மக்கள் தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு ஆதரவாக நக்சலைட்டுகள் இருக்கிறார்கள், மாவோயிஸ்டுகள் இருக்கிறார்கள், வேறு பலர் இருக்கிறார்கள், பலரும் இருக்கிறார்கள், பழங்குடி சங்கங்கள், இப்படி பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. ஆக இந்த பாதுகாப்பு அரணாக விளங்கக்கூடியவர்களை அழித்தால்தான் பழங்குடி மக்களை அதிலிருந்து அப்புறப்படுத்த முடியும் என்கிற நோக்கத்தோடு, உள்நோக்கத்தோடு மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக நாங்கள் ஒரு யுத்தத்தை நடத்துகிறோம், அவர்களை அழிக்கிறோம். அவர்கள் நாட்டிற்கே ஆபத்தானவர்கள். நாட்டிற்கு உண்மையிலேயே ஆபத்தானவர்கள் யாரு? நம்முடைய நாட்டிற்கு, இந்தியாவிற்கு, 140 கோடி மக்கள் வாழுகிற இந்த நாட்டிற்கு பேர் ஆபத்தானவர்கள், ஆபத்தல்ல பேர் ஆபத்தானவர்கள் யார் என்று சொன்னால் RSS தான் பேராபத்தான இயக்கம். அதனுடைய குட்டியாக விளங்குகிற, அதனுடைய அரசியல் பிரிவாக விளங்குகிற பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டிற்கு ஆபத்து. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி இந்த நாட்டிற்கு ஆபத்து. நம்முடைய நாட்டு மக்களை பொறுத்தமட்டில் தேசபக்தி மிக்கவர்கள். தேசத்திற்கு இடையூறு என்று சொன்னால், ஆபத்து என்று சொன்னால் அதை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். அது நேரு பிரதமராக இருந்த காலத்திலும் பார்த்திருக்கிறோம், சாஸ்திரி அவர்கள் பிரதமராக இருந்த காலத்திலும் பார்த்திருக்கிறோம், அதே போல இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுதும் பார்த்திருக்கிறோம், வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலத்திலும் பார்த்திருக்கிறோம், இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம், இப்பொழுது இருக்கிற ஆட்சியிலும் பார்க்கிறோம். தேசத்திற்கு ஒரு பிரச்சனை, தேசத்திற்கு எதிராக
அந்நிய நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு கேடு விளைவிப்பார்களானால் அந்த கேட்டிற்கு எதிராக நாட்டு மக்கள் ஒன்றுபட்டு குரல் கொடுப்பார்கள், ஒன்றுபட்டு போர் புரிவார்கள். அந்த ஆக உன்னதமான அந்த தேசபக்தி உணர்வை தங்களது அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுகிற அற்பத்தனமான கூட்டம்தான் இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறது. பகல்பூர் சம்பவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது நடந்து பல வாரங்கள் மாதங்கள் கடந்து விட்டது. எதிர்த்தாக்குதல் நடத்தி வெற்றி பெற்று விட்டோம் என்று கம்பீரமாக அதை பற்றி தான் திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் கேட்க விரும்புவது, அந்நிய நாட்டைச் சேர்ந்த பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் நமது நாட்டு எல்லைக்குள் ஊடுருவி 26 பேரை கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொன்றதை நாடு ஏற்கவில்லை. இங்க இருக்கிற கட்சிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாடு ஏற்கவில்லை. ஆனால் எப்படி ஊடுருவனா, நம்முடைய உளவு பிரிவு என்னானது, எல்லை பாதுகாப்பு படை என்னானது, அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், இன்று வரையில் அதற்கு விளக்கம் இல்லை. சரி, அப்படி தாக்கியவர்கள் எத்தனை பேர், யார் யார் தாக்கினார்கள், அவருடைய பெயர் என்ன, அவர்களை அடையாளம் கண்டு விட்டார்களா, அவர்கள் கைது செய்யப்பட்டார்களா அல்லது கொல்லப்பட்டார்களா என்பதற்கான எந்த விளக்கமும் இல்லை, இதுவரையில் இல்லை. அதே மாதிரி அவர்கள் தாக்குதலுக்கு பிறகு பதில் தாக்குதல் என்கிற பொழுது அந்த பதில் தாக்குதல் குறித்து முன்கூட்டியே பாகிஸ்தானுக்கு தெரிவிக்கப்பட்டது என்று ஒரு கடுமையான விமர்சனம் வந்தது. அதற்கு எந்த பதிலும் இல்லை. பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார், தாக்கிய பிறகு நாங்கள் தகவல் தெரிவித்தோம் பாகிஸ்தானுக்கு. தாக்கிய பிறகு நீங்கள் ஏன் தகவல் தெரிவிக்கிறீங்க? நம்ம நாட்டில் எங்கே தாக்கினாங்கிறது நம்ம நாட்டுக்கு தெரியும், நம்முடைய இராணுவத்திற்கு தெரியும், நம்முடைய உளவு பிரிவுக்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும். தாக்கிய பிறகு நீங்கள் தகவல் தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அந்த அவசியமான சூழல் ஏற்பட்டது? அதே போல் நமக்கு என்ன சேதம் ஏற்பட்டது என்று சொன்னால் நமக்கு சேதமே இல்லை. பாகிஸ்தானுக்குத்தான் கடுமையான சேதம். அந்த சேதத்திலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு 4 ஆண்டுகள் ஆகலாம் அல்லது 5 ஆண்டுகள் ஆகலாம் என்று அமித்ஷா சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய முப்படை தளபதி சிங்கப்பூரில் போய் சொல்கிறார், நமக்கு முதல்ல சேதம் ஏற்பட்டு போய்விட்டது, அதற்கு பிறகு நாங்கள் சுதாகரித்து கொண்டு பிறகு நாங்கள் தாக்குதல் நடத்தினோம். எந்த உண்மைகளும் வெளிவருவது இல்லை. அதே போல்தான் இந்த பிரச்சனையிலேயும் நீங்கள் யாரை கொண்டீர்கள் என்பது யாருக்கு தெரியும்? அது 27 பேர் அல்ல, பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த திரும்ப கேட்டார், இது வரைக்கும் எவ்வளோ பேர் தான் கொண்டு இருப்பானுங்க தெரியல, மொத்தமாக எத்தனை பேரை கொன்று குவித்தார்கள் என்பது தெரியாது. வெறும் மாவோயிஸ்டுகளை மட்டுமே இவர்கள் கொல்லவில்லை, மாறாக பழங்குடி மக்களையும் சேர்த்து கொன்று குவித்து வருகிறார்கள். அப்படின்னா மாற்று கருத்துக்கு இந்தியாவில் இடம் இல்லை. இப்பொழுது இருக்கிற ஆட்சியில் நீங்கள் மாற்று கருத்து சொன்னால் பாஜக என்ன சொல்லுகிறதோ, அமித்ஷா என்ன சொல்லுகிறாரோ, அல்லது மோடி என்ன சொல்லுகிறாரோ, அல்லது RSS என்ன சொல்லுகிறதோ அதற்கு நாம் கை தூக்க வேண்டும், ஆம் என ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், மாற்று கருத்தை முன்மொழிந்தால், மாற்று கருத்தை பேசினால், மாற்று கருத்தை பத்திரிகையில் எழுதினால், புத்தகமாக எழுதினால் அவர்கள் கொல்லப்படுவார்கள். ஏற்கனவே பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பெண் பத்திரிகையாளர் உள்பட 4 பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இதுவரைக்கும் அது குறித்து ஒரு முழு விசாரணையும் கிடையாது, முழு நடவடிக்கையும் கிடையாது. ஆனால் ஒருவரை போல்தான் மற்ற எல்லோரும் கொல்லப்பட்டார்கள் என்கிற செய்தி மட்டும்தான் வந்ததே தவிர, ஏன் கொன்றார்கள், எதற்காக கொன்றார்கள், கொண்டவர்கள் யார் என்பது குறித்து எந்த விளக்கமும் இல்லை. கௌரி லங்கேஷ் படுகொலை செய்யப்பட்டார், அதிலே கைது செய்யப்பட்டவர்கள் ஜாமீனில் வருகிறார்கள். அப்படி ஜாமீனில் வருபவர்களை வரவேற்று, மேலதாளம் முழங்க வரவேற்று, சால்வை அணிவித்து, மால்வை அணிவித்து கொண்டாடிய கும்பல் எந்த கும்பல் என்பது நாட்டிற்கு தெரியும். RSS கும்பல், பஜ்ரங் தள் கும்பல் தான் அப்படிப்பட்ட ஒரு விழாவையே நடத்தினார். ஆகவே இங்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை என்கிற முறையில் மிக மோசமான ஒரு அருவருக்கத்தக்க நடவடிக்கையை, உயிரை பழிவாங்குவது, கொன்று குவிப்பது என்ற மிக மிக அற்பத்தனமான அயோக்கியத்தனமான நடவடிக்கையை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டு இருக்கிறது. இந்த நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும். நடவடிக்கை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைக்கு தயார் என்கிற அந்த குழுவோடு சம்பந்தப்பட்டவரோடு அழைத்து பேச வேண்டும். அது மட்டுமல்ல, அறிக்கையிலே குறிப்பிட்டிருப்பதைப் போல இது குறித்து ஒரு விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும்.
ஒரு விரிவான விசாரணை மேற்கொண்டால் உண்மை என்ன என்பது வெளியில் வரும். இல்லைன்னா உண்மை வெளிவராது. உண்மை தெரியணும்ல, எதற்காக இது நடைபெறுகிறது, என்ன காரணத்திற்காக நடைபெறுகிறது, இதுவரையில் இறந்தவர்கள் கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர், கொன்றவர்கள் யார் என்கிற முழு விவரமும் நாட்டிற்கு தெரிய வேண்டும். அதிகாரத்தில் ஆட்சியில் இருக்கலாம், இன்றைக்கு இருக்கலாம், இது நிலையானது அல்ல, இது நீடித்ததும் அல்ல. பாஜக அரசாங்கம் மேற்கொள்வது அல்லது RSS மேற்கொள்வது, ஆட்சியாளர்கள் மேற்கொள்வது என்பது இன்றைக்கு மாவோயிஸ்டுகள் கொல்லப்படுகிறார்கள், அவர்கள் ஆயுதம் தாங்கி போராடுகிறார்கள், நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள், ஆகவே அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள் என்று அதற்கு ஒரு நியாயம் கற்பிக்கப்படலாம். இந்த நியாயம் அவர்களோடு நிற்கப் போவது இல்லை, நிச்சயமாக உறுதியாக நிற்கப் போவது இல்லை. இந்த ஆட்சி தொடருமையானால் அடுத்தடுத்து ஒவ்வொரு அரசியல் கட்சியாக கணக்கு பார்க்கப்படும், ஒவ்வொரு அரசியல் கட்சியாக கணக்கு பார்க்கப்படும். அதுக்கு எந்த கட்சியும் விதிவிலக்காக இருக்க முடியாது. காரணம், அவர்கள் ஒரு முடிவோடு இருக்கிறார்கள். தங்களது கட்சி மட்டுமே இருக்க வேண்டும், தங்களது ஆட்சி மட்டுமே நடைபெற வேண்டும், வேறு மாற்று கருத்து மாற்று கட்சி என்பது கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். அதற்கு ஏற்பதான் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரே நாடு ஒரே தேர்தல், அது ஒரே நாடு ஒரே மொழி என்று ஒவ்வொன்றாக தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை, அந்த வாய்ப்பை, சட்டபூர்வமான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சட்டபூர்வமாக இவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஆகவே மாவோயிஸ்டுகளை தாக்குகிறார்கள். அது குறித்து நமக்கென்ன, அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதை தவறான பாதை, ஆகவே அரசு இப்படி நடவடிக்கை எடுக்கிறது என்று அதற்கு ஒரு நியாயத்தை கற்பிப்பதற்கு முயற்சிக்குமேனால் பல பேர் அப்படி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். சில பத்திரிகைகள் அப்படி தலையங்கங்கள் எழுதுகிறது. இன்றைக்கு கூட தலையங்கம் வந்திருக்கிறது, நியாயப்படுத்தி வந்திருக்கிறது. பல வார பத்திரிகையில் எழுதுகிறது, இதை நியாயப்படுத்தாதீர்கள், நாளைக்கு இது உங்களுக்கும் இது வரும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே இந்த நடவடிக்கை நிறுத்துவது மட்டுமல்ல, பேச்சுவார்த்தை நடத்துவது மட்டுமல்ல, விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒரு விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டால் உண்மை என்ன என்பது வெளி உலகத்திற்கு தெரியும், நாட்டு மக்களுக்கு தெரியும். அதை செய்வதற்கு பாஜக தயாரா என்கிற கேள்வியை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாம் முன்வைக்க விரும்புகிறோம். ஒரு ஜனநாயகத்தின் நம்பிக்கை உள்ள கட்சியாக இருக்குமேயானால் பாஜக இதற்கு ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை கிடையாது. அவர்களுக்கு சர்வதிகாரத்தில் தான் நம்பிக்கை உண்டு, பாசிச கொள்கையில் தான் நம்பிக்கை உண்டு. இந்த பாசிசம் என்று நான் யாரையும் பயமுறுத்தவில்லை. பாசிசம் ஒரு கட்டத்தில் அது தலை தூக்கி நிற்கும், மற்றவர்கள் எல்லோரையும் அழிக்கும். கடைசியாக வேறு யாரும் அழிக்க வேண்டியதில்லை, தன்னைத்தானே அழித்து கொள்ளும், தற்கொலை செய்து கொண்டு சாவார்கள். மோடிக்கு அப்படி நிலைமை வரக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய கவலை. ஏன்னா 140 கோடி மக்கள் வாழுகிற நாடு இந்த நாடு. ஆனானப்பட்ட ஹிட்லரு பெரிய பாசிச கொள்கை தான் பின்பற்றினான். உலகம் என்னுடைய கையில் தான் இருக்க வேண்டும் என்று விரும்பினான். கடைசியாக அவனுடைய முடிவு என்னானது, முடிவு எப்படி முடிந்தது, வரலாறு எப்படி தீர்ப்பளித்தது? அவனுடைய குழந்தையை அவனே கொன்றான், அவனது மனைவியை அவனே கொன்றான், கடைசியாக தன்னைத்தானே துப்பாக்கால் சுட்டு கொண்டு தற்கொலை செய்து கொண்டான். இதுதான் பாசிசத்தின் முடிவாக இருக்கும். அப்படியான முடிவு யாருக்கும் வரக்கூடாது, அது நம்ம நாட்டில் வரக்கூடாது. 140 கோடி மக்கள் வாழுகிற ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகம், இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான அரசியல் நடந்துவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய கவலை. ஆகிய பாயசத்தை கண்டு பயப்படுகிறோம். சில பேர் சொல்லுவான் பாசிசமும் பாயசம் ஒன்றுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். அது அவனுக்கு தெரிஞ்ச அரசியல் அவன் பேசுகிறான், அதை போய் நம்ம குறை சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அது வேறு விஷயம். பாசிசத்தை எதிர்கொள்வோம், பாசிசத்தை நாங்கள் முறியடிப்போம். அதனால் என்ன விளைவுகள் ஏற்பட்டாலும் அந்த விளைவுகள் குறித்து கவலைப்படாத கூட்டம்தான் இங்கே கூடியிருக்கிறது என்பதை தெரிவித்து, இந்த குறுகிய கால ஏற்பாட்டில் மிக பெரும் எண்ணிக்கையில் திரளாக பங்கு கொண்ட தோழர்கள், சகோதர அமைப்புகளை சார்ந்த நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.